தமிழ் தேசியம் பேசுகிறவன் திராவிட தேசியத்தை மறுத்து பேசுகிறான். திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான். ஆனா தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திராவிட தேசியத்தை கொச்சைப்படுத்துவது மட்டுமல்ல, பெரியாரையும் அண்ணாவையும் கூட அழுக்காக்குகிற அற்பத்தனத்தை ஒருவர் செய்கிறார். அவரு ரெண்டு வேறுன்னு சொல்றாரு. ஏன்னா அவரு ஒரு முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறவர். அவரு ஊழி பெயர்ந்தாலும் இந்த திராவிடம் என்பது பெயராது. இந்த திராவிடத்தை அடிக்கணும்னு பாக்குறாங்க. அதுக்கு ஒரு கைக்கூலி கிடைத்திருக்கிறார். அவருக்கு பேர் புரிதல் இல்ல. விஜய் அவர்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு கொள்கை கிடையாது, அவங்க கிட்ட கட்டமைப்பு கிடையாது, நிறைய தற்குறிகளை தான் அவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு அந்த பாயிண்ட்ல இருந்து தானே நிறைய விமர்சனங்களை எல்லாம் விஜய்க்கு கொள்கை கிடையாதுன்னு சீமான் எப்படி சொல்ல முடியும்? விஜய்க்கு தான் கொள்கை இருக்கு. அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு ரெண்டா வகுத்துட்டாரு. பாஜக கொள்கை எதிரினா அப்ப திமுக கொள்கை எதிரி இல்லையா? சரி, திமுக அரசியல் எதிரினா பாஜக அரசியல் எதிரி இல்லையா? அப்ப கொள்கை எதிரின்னா என்ன, அரசியல் எதிரின்னா என்ன? இப்படி எல்லாம் கொள்கை எதிரின்னா பாஜகன்னு சொல்லிட்டார், அரசியல் எதிரி அதிகாரத்தில் இருக்குன்னு திமுகன்னு சொல்லிட்டார். இதுல என்ன சீமானுக்கு என்ன குழப்பம்?